சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பாத்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்டேன். ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க, என்ன மறந்த மாறி மழை பெஞ்சே அரைச்ச சந்தனமோ மழை குங்குமப்பூ மயக்க, பூவும் இல்ல காயும் இல்ல கண்ணியாச்சு. தேவி வந்து கண்ணோடு கண்ணீரை நீ தொடச்சா வேறேதோ வேணாம். ஏய் சோடி, எவ்வளவு நேரம் தாண்டி ட்ரெஸ் மாத்திட்டு இருப்ப? உங்க அம்மா இதோட 2 வட்டம் வந்துட்டு போயாச்சு. ஒரு சுடிதார் மாட்டுறதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் வா. இப்ப வந்துறியா? ஏன் கத்திட்டு இருக்கா? கத்தாத. வாவ், எவ்வளவு அழகு, இவ்வளவு அழகா இருக்கா. ஆனா ஏன் இவ்வளவு நாளா இந்த அழகு நம்ம கண்ணுக்கே தெரியாம போயிருக்கு? வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, போடவா கண்கள் அடிக்க. ஏண்டா ஏண்டா ஒரு மாதிரியே பாக்க? இன்னைக்கு என்ன நீ வித்தியாசமா தெரியற மாதிரி இருக்கு? அப்படிலாம் எனக்கு ஒண்ணும் தெரியலையே, நான் என்னைக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன். இல்லடி, நீ இந்த கேரளா சரியில செம்ம அழகா இருக்க. இந்த பாருடா, நான் அப்படியே தான் இருக்கிறேன். ஆனா நீ பாக்குற விதம் தான் ஒரு மார்க்கமா இருக்கு. சரி வா. வரவா? உண்மையாவே கிட்ட வரவா? இந்த பாருடா பொறுக்கி, உன்னை என் பக்கத்துல கூப்பிடல, வெளியே நமக்காக வெயிட் பண்றாங்களா அங்க கூப்பிட்டேன். வா. ஏய், நீ இந்த சாரியில சும்மா கும்முன்னு இருக்கடி. நான் எதுவும் பண்ணாட்டி உன் அழகு வருத்தப்படும். அதனால நான் ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கவா? ஏய் சும்மா இருடா, யாராச்சும் வந்துட போறாங்க. ஏய், அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்கடி. இது நம்ம பெட்ரூம், இங்க யார் வர போறா? உங்களுக்கு ரொம்ப தான் ஆசை. இந்த பாருங்க சார், இது நம்ம பெட்ரூம் கிடையாது, இங்க கல்யாண வீடு. 4 பேர் வருவாங்க போவாங்க. திடீர்னு யாராச்சும் உள்ள வந்துட்டா அப்புறம் தப்பா நினைப்பாங்களாடா? ஏய் ப்ளீஸ் டி, நீ பேசிட்டு இருக்க நேரத்துல ஒரு கிஸ் பண்ணிட்டு நம்ம வெளியே போயிருக்கலாம். வேண்டாண்டா, கிட்ட வந்தா கிஸ் பண்ற வாயை அப்படியே கடிச்சிருவேன். எங்க முடிஞ்சா கடி பாப்போம். ஏய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அடுத்தவங்க ரூம்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு ஒரு பேசிக் மேனர்ஸ் கூட கிடையாதா? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்ல இந்த மாதிரி சீப்பா பிகேவ் பண்ணாதே. அவ எங்க அக்காடா, அவட்ட இப்படிலாம் பேசுறா. என்னதான் அக்காவா இருந்தாலும் ஒரு லிமிட் தான். இப்படிதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற ரூம்ல கதவை தட்டாம வரதா?
அவ பார்த்துட்டா நீ இந்த கத்து கத்துறா. இவ பார்த்தது தாண்டி எனக்கு அசிங்கம். அப்படி இங்க என்ன நடந்துச்சு? அவ என்னத்த பார்த்தா? சாரிங்க சோனி, அம்மா பந்தக்கால் நடனமா லேட் ஆகுதான், வெளியே வர சொன்னாங்க. டேய் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? அவளை இந்த திட்டு திட்டுற? டேய் இது நம்ம வீட்டு பெட்ரூம் கிடையாது, எங்க அம்மா வீட்டு பெட்ரூம். நம்ம வந்திருக்கோம் அவ்வளவுதான். அவன் வந்தவளை இந்த திட்டு திட்டுறா? யாரு வீட்டு பெட்ரூமா இருந்தா என்ன? இப்படிதான் புருஷ பட்டாட்டி பேசிட்டு இருக்கப்போ உள்ள வரதோ? டா நீ இன்னைக்கு எங்க அக்காட்ட கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டா. ஆனா எங்க அக்கா சின்ன பறிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வருவா. ஆனா நீ இந்த திட்டு திட்டுறா, அவ பாட்டு போறா. ஏன் ஏன்னா என்கிட்ட ஏன் கேட்க? ஏன்னா உங்ககிட்ட கேட்க, நமக்கு கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. இந்த கொஞ்ச நாள்ல நீ எங்க அக்காவை 2-3 தடவை பார்த்திருப்பா. அந்த பாக்குறப்பெல்லாம் 2 பேரும் சண்டை தான் போடுறீங்க. முன்னாடி காதல் பண்ணவங்க தான் இப்படி பார்த்த உடனே முட்டிக்கிடுவாங்க. ஒருவேளை உங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ லிங்க் இருக்கா? இந்த பாரு, அப்படிலாம் எந்த மாதிரிலாம் இல்ல. நீ போலீஸ்காரி மாதிரி திருவி திருவி கேக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. வா போவோம். ஏய் நீ பம்மிட்டு போறத பார்த்தா உங்களுக்கு 2 பேத்துக்குள்ள ஏதோ இருக்கும் போல இருக்கே. இந்த பாருடா, எதா இருந்தாலும் நீயே சொல்லிடு, நானே கண்டுபிடிச்சேன். அப்புறம் புருஷனியோட பார்க்க மாட்டேன். ஏய் இப்படி வரியா என்னடி? நான் வர்றேன். பாவம் இவன் சும்மா விளையாட்டுக்கு ஒரு சின்ன கிஸ் கேட்டான், அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பூகம்பம் வெடிச்சிட்டு. சரி வீட்டுக்கு போய் 2 கிஸ் கொடுத்துட வேண்டியதுதான். அப்படி நம்ம என்னத்த பார்த்துட்டோம்? இந்த கத்து கத்துறான். சரி நம்ம தங்கச்சி ரூம்பு தானே நம்ம போயிட்டோம். என்னமோ அவன் கட்டி பிடிச்சி உருண்டு முத்தம் கொடுத்ததை நான் பார்த்த மாதிரி ரொம்ப தான் சீன் போடுறான். திருப்பி அவனை திட்டிருப்பேன். சரி சோனி தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு தான் விட்டேன். என்னமோ இவனை நினைச்சுக்கிட்டு நம்ம ஃபீலிங்கோட அலைஞ்ச மாதிரி ரொம்ப தான் சீனு. ஆளும் மூஞ்சும் என்ன திட்டு திட்டுறான். சரி சோனி பாவம் தான், எப்படிதான் இவன் கூட இருக்கிறாளோ. கோபம் வந்து அவன் மூஞ்ச பார்க்க முடியல. சரி அப்படி நிக்கிறான் நிலையா. சரி இந்த அம்மா போய் கூப்பிட வேண்டியதானே, ஒவ்வொரு ரூமுக்கா என்ன அனுப்பி வைக்காவ. இப்போ இந்த ஆதி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பானோ தெரியல. காவி அக்கா வேற உள்ளதான் இருக்கா. சரி எதுக்கு கூப்பிட்டுட்டே உள்ள போலாம். காவியக்கா, காவியக்கா உள்ளவா சத்யா? அக்கா உள்ளதா இருக்கா. சரி அப்படின்னா அக்கா உள்ளதா இருக்கா போல இருக்கு. சொல்லிட்டு போயிடலாம், சீக்கிரம் வாக்கா நீ. இந்த பாருங்க மாமா, இப்படிலாம் பாக்குற வேலையை வச்சுக்கிடாதுங்க. இல்ல சந்தியா, நீ என்னைக்கு கூட இன்னைக்கு ரொம்ப தூக்கல அழகா தெரியுறியே, அதான் பார்த்தேன். இப்படிலாம் தப்பு தப்பா பேசாதீங்க மாமா. இப்படி பாக்குற கண்ணை நோண்டிடலாம் போல இருக்கு. சத்யா வாயில ரொம்ப நீண்ட மாதிரி இருக்கு. ஓ நாளைக்கு நமக்கு கல்யாணம், இவனால என்ன பண்ண முடியும் தானே நினைக்க? ஆமா நான் அப்படிதான் பேசுவேன். நாளைக்கு எனக்கு எங்க மாமா கூட கல்யாணம், நான் அப்படித்தான்டா பேசுவேன். உன்னால எதுவும் புடுங்க முடியாது. ஓ அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துட்டாங்க. என்னால என்ன புடுங்க முடியுமான்னு கேக்குற? என்னால என்ன புடுங்க முடியும்னு நான் உனக்கு இன்னைக்கு நைட்டு புடுங்கி காட்டுறேன். அக்கா புருஷனோட பார்க்க மாட்டேன், செவில் அடிச்சு உடைச்சிருவேன். என் மாமா என் கூட இருக்கத்தையும் என்ன நீ பக்கத்திலோட வர முடியாது, போடா. கையை விடுடா. அக்கா அக்கா நீ எவ்வளவுதான் கத்துனாலும் உங்க அக்கா வரவே மாட்டா. அக்கா என்னடா செஞ்சா? உங்க அக்காவெல்லாம் நான் ஒண்ணுமே செய்யல. உன் குரல் வெளியே கிடைச்சா உடனே உங்க அக்காவை பாத்ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டேன். சீ பொறுக்கி, கையை விடு. நீ இவ்வளவு நல்லவே நினைச்சு உங்ககிட்ட பேசுனேன் பழகுனேன். ஆனா நீ இவ்வளவு கீழ்த்தரமா என்ன பார்த்திருப்பா நினைச்சிருப்பான்னு தெரிஞ்சிருந்தா உன் பக்கமே நான் திரும்பி பார்த்திருக்க மாட்டேனே. இந்த அசிங்கமான குணத்தை எங்க அக்காட்ட சொல்லிடலான்னு தான் பாக்கேன். ஆனா எங்க அக்கா உன் மேல கண்மூடித்தனமான அன்பு வச்சிருக்கா. அந்த ஒரு காரணத்துக்கு தான் என்ன நான் விட்டு வச்சிருக்கேன். கையை விடுடா எரும மாடு.
போடி போ. ஓ விஜய் மாமா இருக்கிற தைரியத்துல என் கையை உதவி விட்டுட்டா போத. நாளைக்கு காலையில நீ விஜய் சந்தியா கிடையாது, ஆதி சந்தியா. ஆதி ஆதி இருக்கீங்களா? வெளியே யாரோ லாக் போட்டாங்க. ஆதி கதவை திறந்து விடுங்க. இவ ஒருத்தி சும்மா கத்திட்டே இருக்கா. பஸ் இவனுக்கு ஒரு பாயசத்து போடணும். என்ன விஜய் என்னன்னு சொல்லி உனக்கு பாரு நாளைக்கு கல்யாணம் நெருங்கிட்டு. என்ன விஜய், காதலிச்ச பொண்ணா நாளைக்கு தாலி கட்ட போறிய? அப்புறம் சந்தியா விஜய் தானே? என்னடா இப்படி எல்லாம் பதட்ட வருமா? இவ்வளவு நாள் எதுவுமே தெரியலடா. ஆனா நாளைக்கு தாலி கட்ட போறோம்னு நினைக்கும் போது கை கால்லாம் நடுக்கமா இருக்குடா. இப்படிதான் இருக்குமோ? ஆமா, கேக்குற கேள்வியே போறான். நான் என்னடா 10-15 வேலை தாலி கட்டியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நானே ஒருத்தி காலத்துல தாலியை கட்டினேன். அப்போ கை கால் நடுக்கமும் இல்ல, ஒரு பதட்டமும் இல்ல. தாலி கட்டினதே தெரியல எனக்கு. டேய் அவன் கிடக்குறான் லூசு, நீ விடு. நீ என்னமோ புதுசா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போற மாதிரி கை கால்லாம் விடவிடன்னு ஆடுதுன்னு சொல்ற. எனக்கு தெரிஞ்ச அத்தை பொண்ணு தானடா. நீ காதலிச்ச உங்க அத்தை பொண்ணு தானே நீ கல்யாணம் பண்ணிக்க போற. இதுல என்னடா உனக்கு பதட்டம்? ஹேய் அவ இருப்பாங்களா எனக்கு பதட்டம் இல்லடா. மேடையில நாங்க 2 பேரும் நிக்கும் போது எல்லாரும் புது மாப்பிள்ள புது பொண்ணுன்னு எங்கேயே பாப்பாங்கல்ல, அதுதான் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. சரிடா அது அப்படிதான் இருக்கும். உனக்கு பதட்டமா இருந்தா எனக்கு ஒரு சிக்னல் கொடு, நான் உனக்கு ஜூஸ் கொண்டு வரேன். நீ அது குடிச்சா உன் பதட்டம் எல்லாம் போயிடும். சரி சரிடா, என் கூடயே இருங்கடா, எங்கேயாவது போயிடாதீங்க. டேய் விஜய், உனக்கு அங்க கல்யாணம் ஆனோன்னு நானும் தருணும் இங்க வீட்டுக்கு வந்துருவோம். டேய் நானே அங்க தானடா இருப்பேன். நீங்க 2 பேர் மட்டும் இங்க வந்து என்ன புடுங்கவா போறீங்க? என்னது புடுங்கவா? டேய் நீ கல்யாணம் முடிஞ்சு வரதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகும். அதனால ஒரு ரூமை யார் ரெடி பண்ணுவா? நானும் தரணும் முன்னாடியே வந்து தானே ஒரு ரூமை ரெடி பண்ணணும். ஓ அதுக்கா? ரூம்னு மாப்பிள்ளைக்கு வெக்கத்தை பாரு. இந்த பாரு அருண், நான்லாம் ஒன்னும் வரமாட்டேன். ஏன் ஏன் வரமாட்டேன்? டேய் இவனுக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் வச்சுலடா. எனக்கு நீங்க 2 பேரும் வந்து ரூமா ரெடி பண்ணீங்க. இல்ல அப்ப நான் மட்டும் ஏன் இவனுக்கு வந்து ரூமா ரெடி பண்ணணும்? ஏ லூசு பையல, என் ஆளு ரெடியா இருக்கா அதனால இவன் ரூம் ரெடி பண்ண போறான். ஓ ஆளு மகி ரெடியா இருக்கால சொல்லு, நாங்க இப்பவே உனக்கு ரூம் ரெடி பண்ணி தரோம். அவ்வளவுதானே. நான் இப்ப என் ஆளை சமாதானப்படுத்தி காட்டுறேன், நீங்க எங்களுக்கு ரூம் ரெடி பண்ணுங்க. ஏய் தருண், ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணும்னு வந்தா தொட்டப்பக்கட்ட பிஞ்சிரும். பாத்தியாடா இப்படி சொன்னதுக்கே அவ தொடப்பக்கிட்ட பிஞ்சிரும்னு சொல்றா. அப்புறம் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணா உள்ள கொலைதான் நடக்கும். ஓ உயிர் உனக்கு வேணும்னா கொஞ்ச நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டை ஒத்தி வைப்பா. இந்த பாருடா, ஒரு கன்னி பையனை அழ வச்சுட்டு நீ மட்டும் கொண்டாடுனு வச்சுக்கோ, உன் கொண்டாட்டம் நல்லாவே இருக்காதுடா. மகி நீயும் எங்க கூட கிளம்பி வா மண்டபத்துக்கு. இல்ல விஜய், நீங்க போங்க, நான் பாட்டி கூட வரேன். ஏன் மகி வந்தா அங்க போட்டோ ஷூட்லாம் நடக்கும். நீயும் என் ஃப்ரெண்ட் இல்ல, நீயும் என் கூட இருந்தா நல்லா இருக்கும், வர வேண்டியதானே? இல்ல விஜய் நான் வரல. அதான் அந்த கருவாயெல்லாம் வரல, அவனுங்களை கூட்டு போ. இவ வரான்னா நீ வரமாட்ட. இவெல்லாம் ஒரு ஆளா மகி? இவனெல்லாம் கழட்டி விட்டுலாம். என்னடா யாரோ மாதிரி அசால்ட்டா இவ கழட்டி விட்டுலான்னு சொல்ற? நான் அவளை தாலி கட்டின புருஷன்டா. இந்த பாருடா கருவாயா, புருஷன் சொன்னா மூஞ்சி அடிச்சு உடைச்சு போடுவேன். அப்படிலாம் திட்டாத மகி, அவன் நம்மளோட ஃப்ரெண்டு. அதுவும் இல்லாம உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷன் வேற. பாவம் இல்ல பைபிள, கொஞ்சம் அன்பா தான் பேசேன். இல்ல விஜய், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். என்ன விஜய், மண்டபத்துக்கு போனல துணி எடுத்து வைக்கலையா? எடுத்து வைக்கணுமா? அப்புறம் அருண், வண்டிக்கெல்லாம் சொல்லிட்டியா? வண்டி எப்போ வருமா? வண்டிக்கெல்லாம் சொல்லியாச்சுமா. நம்ம கிளம்பின உடனே போன் அடிச்சா அவங்க வந்துருவாங்களாம். அப்புறம் போய் கிளம்புங்க, எவ்வளவு வேலை இருக்கு. இங்கேயே நின்று அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிய. கிளம்புறோமா. மகி நீயும் போய் கிளம்புமா. இல்லத்தே, பாட்டி கிட்ட கேட்டுட்டு தான் கிளம்பணும். உங்க பாட்டி கிட்ட தானே நான் கேட்கிறேன், கூப்பிடு. பாட்டி பாட்டி. என்ன மகி, வீட்டுக்குள்ள அரண்டி தானே, தெருவில் உனக்கு என்ன வேலை? ஏமா கோவப்படுறீங்க?
அவ ஃப்ரெண்டு கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கா. ஆமா, ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுறா. ஆனா ஊர் ஆள்க நாக்குல நரம்பு இல்லாத மாதிரி தப்பு தப்பா என் பேத்தியை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஏமா பேசினவங்க பேசிட்டு போறாங்க. அவளை தொட்டு தாலி கட்டின புருஷனோட இங்க தான் நிக்கிறான். ஆமா, பொல்லாத புருஷன். கெட்டின பொண்டாட்டிய வீட்டுக்கு கூட்டு போய் வாழ்றதுக்கு வழி இல்லை. ஆனா இவனை புருஷன் சொல்றதுதான் இப்போ ஒரு கேடாங்கம். பாட்டி கொஞ்சம் பொறுமையா தான் இருங்க பாட்டி. அவன் சீக்கிரமா அவங்க வீட்டுல பேசிட்டு மகி அவங்க வீட்டுக்கு சீக்கிரமா கூட்டு போவான். அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஆமா, அப்படியே டைம் கொடுத்தோன்னா இவன் கிழிச்சிருவான் பாரு. ஊரே சொல்ற மாதிரி ஏதோ ஒரு உதவாக்காரனை கொண்டு என் பேத்தி தலையில கெட்டிட்டீங்க. ஏமா இப்படி சொல்றீங்க? அந்த பையன் நல்ல பையன்மா. கூடிய சீக்கிரத்துல உங்க பேத்தி அவன் கூட சேர்ந்து நல்லபடியா வாழ்வா பாருங்க. அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. என்னமோ வாழ்ந்தா சரி. மகிமா எதுக்கு கூப்பிட்ட? அட்டி, அத்தை என்ன அவங்க கூட மண்டபத்துக்கு கூப்பிடுறாங்க. நீ போறியாம்மா? பாட்டி நீங்க சொன்னா நான் போவேன். சரி வசந்தி, என் பேத்தியை பத்திரமா பார்த்துக்கோ. நான் நைட்டு ரிசப்ஷனுக்கு வந்துடுறேன். சரிம்மா, மகி என் பொண்ணு மாதிரி, நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேன். வாமா மகி, வேன் வர்றது கொஞ்சம் நேரம் ஆகல. ஏன் நின்றுக்கிட்டே இருக்கா? வீட்டுக்குள்ள வந்து உட்காரு வா. சரி அத்தை. போறாளே போறாளே என் பொண்டாட்டி என்ன விட்டுட்டு போறாளே. டேய் தருண், இப்ப எதுக்குடா ஊழ விட்டுட்டு இருக்க? சோகம் சோகம், காதல் சோகம். நீ சோகத்திலே இரு. அருண், நான் குமாரன கடையில ரிசப்ஷனுக்கு போடுற கோட்டை அடிக்க கொடுத்துருக்கேனா, நீயும் இந்த மலையனை போய் வாங்கிட்டு வரீங்களா? சரிடா, நான் போய் வாங்கிட்டு வரேன். கோட்டு மட்டும் தான் கொடுத்தியா இல்ல வேற தான் அடிக்க கொடுத்தியா? இல்ல கோட்டு மட்டும் தான். சரி, நீங்க 2 பேரும் சீக்கிரம் போயிட்டு வேன் வரதுக்குள்ள வந்துருங்க. சரிடா. டேய் தருணே, வாடா, சீக்கிரம் போயிட்டு வரணும்ல. வரேன்.